ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணியின் சிறுகதைகள். இன்றைய சிறுகதையின் தலைப்பு கவிதாவின் ஆட்டுக்குட்டி. கவிதா என்ற சிறுமி 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள் தினமும் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு தனது வீட்டில் வளர்க்கும் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணீர் வைத்துவிட்டு பள்ளிக்கு செல்வாள். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பின் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சலுக்கு காட்டிற்கு அழைத்துச் செல்வாள். இப்படியே நாட்கள் செல்ல ஆட்டுக்குட்டியும் வளர்ந்து பெரிய ஆடாகிவிட்டது. கவிதாவின் தந்தை மது பழக்கத்திற்கு அடிமையானவர். ஒரு நாள் பள்ளிக்கு கவிதா சென்ற பின்பு ஆட்டை யாருக்கும் தெரியாமல் பிடித்து கொண்டு சந்தையில் விற்று பணத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் ஆட்டை விற்றுவிட்டேன் என்று கூறி பாதி பணத்தை வீட்டில் கொடுத்து மீதி பணத்தில் மது அருந்த கிளம்பினார். மாலை 4 மணி ஆனதும் கவிதா மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தாள். வந்ததும் தனது அம்மாவிடம், எனக்கு கோடை விடுமுறை விட்டாங்க, இனி 1½ மாதம் எனக்கு விடுமுறை என்று கூறி மகிழ்ந்தாள். கவிதாவின் அம்மா கவிதாவிற்கு தின்பண்டங்கள் கொடுத்தாள். சிறிது நேரம் கழித்து கவிதா வெளியே சென்று பட்டியை பார்த்ததும் ஆடு இல்லை என்று தெரிந்து கொண்டு தன் அம்மாவிடம் ஆடு எங்கே என்று கேட்க, கவிதாவின் அம்மா கவிதாவின் அப்பா செய்ததை அழுது கொண்டே கூறினாள். இதை கேட்ட கவிதாவின் மனம் உடைந்து போனது. அப்படியே அன்று இரவு கழிந்தது. காலை நேரம் வந்ததும் கவிதாவின் நண்பர்கள் கவிதாவை விளையாட ஊர்க்குளத்திற்கு கூட்டிச் சென்றனர். அங்கு சென்று பார்த்தால் கவிதா வளர்த்த ஆட்டு காட்டில் மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். இதை பார்த்தவுடன் கவிதா ஆட்டிடம் சென்றாள். ராமு, நீ இங்கேதான் இருக்கியா என்று கூறி ஆட்டை தடவி கொடுத்தாள். யாரு பாப்பா நீ, ஆட்டுக்கிட்ட என்ன பண்ற என்று ஒரு பெரியவர் கேட்க, கவிதா, இது நான் வளர்த்த ஆடு தாத்தா, எங்க அப்பா எங்களுக்கு தெரியாம வித்துவிட்டார், இது என்னோட ஆடு தாத்தா என்று கூறினாள். அதற்கு அந்த பெரியவர், பாப்பா, உங்க அப்பா என்கிட்ட தான் இந்த ஆட்டை வித்தாரு என்று கூறினாள். அதற்கு கவிதாவோ, தாத்தா, எனக்கு 30 நாட்கள் மட்டும் கால அவகாசம் தரீங்களா, நான் அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி நானே என்னோட ஆட்டை மீட்டுக்கிறேன் என்று கூறினார். பெரியவரோ கவிதா அந்த ஆட்டின் மீது அதிகம் பாசம் வைத்ததை உணர்ந்த பின்பு, நீயே இந்த ஆட்டை இப்போ ஓட்டிட்டு போ பாப்பா என்று கூறினார். அதற்கு கவிதா, இல்லை தாத்தா, ஆட்டை விற்று எங்கள் அப்பா பணம் வாங்கிட்டாரு, நான் உழைத்து பணத்தை கொண்டு வந்து இந்த ஆட்டை மீட்டுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று ஊர் தோட்டத்திற்கு பின்பு ஒரு காகித மில் உள்ளது. அங்கு கவிதா தினமும் வேலைக்கு சென்று 30 நாட்கள் சொன்னபடி தனது கோடை விடுமுறை முழுவதிலும் வேலைக்கு சென்று பணத்தை சம்பாதித்து அந்த பெரியவரிடம் கொடுத்து தனது ஆட்டை மீட்டு அவளது வீட்டிற்கு அழைத்து வந்தாள். கவிதாவின் தந்தையோ கவிதா அவள் வளர்த்த ஆட்டை மீட்க கடினமாக உழைத்தாள் என்பதை அறிந்ததும் மது அருந்துவதை நிறுத்தினார். பின்பு கவிதா, அவளது அம்மா, அப்பா மூவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கதையின் மூலம் நாம் கவிதாவின் நேர்மையையும் கவிதா அவளது வளர்த்த ஆட்டுக்குட்டியின் மீது உள்ள பாசத்தையும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.